இந்த வீடியோவில் செட் எக்ஸாம்னா என்ன, செட் எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க? அப்போ இந்த செட் எக்ஸாம் 2024, அதாவது இந்த வருஷம் இந்த செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றுவதற்கு இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாலே போதும். பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. செட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த கல்லூரிகளில் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் பணியாற்றலாம். ஸோ அதுக்காக தான் இந்த செட் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெட் எக்ஸாமும் அதே போல் தான். அப்போ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 முறை நடத்திட்டு வர்றாங்க. அப்போ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் இந்த கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றலாம். அப்போது அந்த யூஜிசி நடத்தக்கூடியது அந்த நெட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, இப்போ அந்த யூஜிசி நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் இல்லையா. அப்போ இந்த செட் எக்ஸாமுங்கிறது என்ன, அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்தந்த ஸ்டேட்டுகளில் இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் முடிச்சுட்டு வேற ஒரு மாநிலத்தில் நான் பணியாற்றுவேன் அப்படின்னா முடியாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சுன்னா தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்யலாம். இப்போ நெட் எக்ஸாம் முடிச்சாச்சு, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தோன்னா இந்தியாவில் எந்த ஒரு கல்லூரிகள்லையும் நீங்கள் பணியாற்றலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்களா இல்லைன்னா 2 முறை நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்போது கடந்த முறை 2018 நடத்தியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 2024 தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 2017 ஒருக்கா நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016 ஒருக்கா நடத்தியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த செட் எக்ஸாம் அதாவது வருடம் வரக்கூடிய எக்ஸாம் கிடையாது, எப்பமாவது தான் நினைச்சுறாங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் எழுதலாம்? அப்போ இந்த செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடித்திருந்தாலே போதும் அவங்க எழுதலாம். எம்எஸ்சியில் 55% மார்க்ஸ் இருந்தாலே போதும் இந்த செட் எக்ஸாம் எழுதலாம். அப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த செட் எக்ஸாம், இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கேட்டகரியில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுக்கிறோம், அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ இந்த எம்எஸ்சியில் நீங்கள் 55% மார்க்ஸ் எடுத்தாலே போதும் இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மார்க்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் பணியாற்றலாம். அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்களேன். செட் எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க இல்லை. அப்போ அதில் இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இல்லை. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கம்ப்யூட்டர் மூலமாக தான் நீங்கள் இந்த ஆன்லைன் வழியாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது வரும். இப்போ இதில் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. இப்போ பேப்பர் 1 100 மார்க்ஸு, பேப்பர் 2 200 மார்க்ஸ். பேப்பர் 1ல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50, பேப்பர் 2ல் 100 மார்க்ஸ். இப்போ பேப்பர் 1ல் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அந்த 50 கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கேட்பாங்க, அதாவது ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டி, ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங், ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ இது எல்லாம் இந்த 50 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அப்போ அதில் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இந்த 100 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேஜர் சப்ஜெக்டில் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு 100, அது ஒரு 100, அதாவது அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு. இப்போ டோட்டலாக 200 + 100 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. 50 கொஸ்டின்ஸை 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் இடையில எந்த ஒரு பிரேக்கும் கிடையாது இல்லை.
அப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் எக்ஸாம் யூஜிசி நெட்டு இல்லைன்னா சிஎஸ்ஆர் நெட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் தான். சரிங்களா? அப்போ இந்த வருஷம் எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மீடியமம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதாவது இதில் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, உருது. இது எல்லாமே மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழிகளில் இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? அப்போது இந்த எக்ஸாம் வந்துட்டு லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பரும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். செட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம், அது வந்துடும் உங்களுக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்ளம்ஸும் நிறையா கேட்டுக்கிறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் நிறையா அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, சப்போஸ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? நீங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ஓகே தான். சப்போஸ் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். நமக்கு வந்துட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் வந்துட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்னலாம் இருக்கும்? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ். இப்போ டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், சண்டே மட்டும் இருக்காது. சரிங்களா? சப்போஸ் இந்த மே மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் லீவாக இருக்கிறதுனால மார்னிங், ஈவினிங் அந்த மாதிரி டைமில் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். மற்றபடி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:30 to ஒரு 8:45 இல்லைன்னா 9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், இந்த லைவ் கிளாஸஸ். அதுக்கப்புறமா அந்த லைவ் கிளாஸஸை அப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோ கிளாஸாக மாற்றிடுவோம். அப்போ நீங்கள் லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கிளாஸஸை நீங்கள் பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அப்போ எல்லாமே நம்மளுடைய ஆப் இருக்குது, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதில் லைவ் கிளாஸஸ் வந்துடும், வீடியோ கிளாஸஸ் வந்துடும், அதுலேயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸும் வந்துடும். எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும், நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் அதை பிரிண்ட் போட்டுக்கிடலாம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது பாலிடெக்னிக் எக்ஸாம் வரும், அடுத்தது பிஜிடிஆர்பி வரும். இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உடனடியாக இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்போது இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வருஷத்துக்கு ஒர்க்காக இது வராது, எப்போமாவது ஒர்க்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து தான் அதை கொடுக்குறாங்க, 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இந்த செட் எக்ஸாம் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இப்போ இந்த 2024 ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்துருக்குது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னாச்சுன்னா இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா கல்லூரிகளில், கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் பணியாற்றலாம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 lakh உங்களுக்கு வந்துடும். இல்லை, அப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு முக்கிய காரணம் யார்? இந்த செட் எக்ஸாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிடலாம். அப்போ அது பாஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றலாம். அதனால தான் இந்த செட் எக்ஸாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்கள் பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு கூட கணக்கு கிடையாது. இந்த செட் எக்ஸாம் முடித்தாலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிடலாம். அதுலேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றலாம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.